கர்த்தரின் ஆசையில் தேவாதி வாசம் செய்வானே. தேவன் தாவரிக்கும் கலமே கண்கணக்காரின் ஆசையெல்லாம். தேவன் தாவரிக்கும் கலமே கண்கணக்காரின் ஆசையெல்லாம். தேவனாயிருந்து எல்லாவையும் துடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம். தேவன் அவர்கள் தேவனாயிருந்து எல்லாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திருவார். விசாலமாக என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திருவாரே. போதுமே இயேசு போதுமே நாளிலுமே வாழ்விலே இயேசு போதுமே. சொல்லுவோம் எல்லாரும். இயேசு போதுமே 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 இயேசு போதுமே 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 நாளிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதுமே. நான் துதிப்பேன் உற்சாகமாக. உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாருமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் வேளையிலும் துதிப்பேன். கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதிகள் பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஆமென். ஏகமாய் துதியும் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை துதியுங்கள். நாம் சொல்லுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா பூமியை ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம் என்கிற பாடலை கூட உற்சாகமாக பாடி தேவனாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் உன்னத தேவனே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே
இருக்காது. பவுலும் சீலாவும் கவலையோடு அல்ல, சந்தோஷத்தோடு துடித்தார்கள். சிலைதான், சிலை வாழ்க்கை தான், உன் வாழ்க்கை சிலை வாழ்க்கை தான். நீ துடிக்கிற வேலையை கண்ட சிலை முதலை மாற்றுவார். என்னோட லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஒரு சம்பவத்தை வாசித்து ஜெபத்துக்குள்ளாக போகலாம். சீக்கிரமாக நான் முடிப்பேன். 7ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போறார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அல்லது மலையிலிருந்து இறங்கினார், மலைக்கு போனார், பிரசங்கம் பண்றதுக்காக போனார். மத்திய அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இறங்கி மலையிலிருந்து இறங்கி வாராரு. அப்போ ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த மலை அடிவாரத்தில் என்ன செய்யறான், காத்து கொண்டே இருக்கிறான். ஆமே, காத்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அந்த சொன்னது போல அந்த அபிஷேகத்தோடு கீழே வருகிற பொழுது அந்த குஷ்டரோகி என்ன செய்யறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லிட்டு அப்படியே புறப்பட்டு வருகிறார். வருகிற வழியில தான் இப்ப 7ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். பிரியமான 100க்கு அதிபதிக்கு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தனுக்கு பிரியமான வேலைக்காரன். நீங்க மத்திய அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு திமிர்வாதக்காரனா இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனுக்கு அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறாரு பாருங்களேன், அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான அன்பான கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு பிரியமானவருக்காக தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமாவே இல்லையா? ஆமே. ஆகவே ஆண்டவர் நம்முடைய மனதை அறிந்திருக்கிறார். ஆகவே அவன் 100க்கு அதிபதி, புறஜாதி மனிதன். ஆனாலும் அவன் நல்ல ஒரு அந்த தேசத்திலே அந்த 100 பேருக்கு அவன் பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறான். இப்போ இயேசுவை குறித்து அவன் என்ன சில வசனங்களை வாசிப்போம். வாசிங்க. அங்கே 100க்கு அதிபதிக்கு ஒரு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். பாருங்கள் காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். யாரு? இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி விசாரிக்கிறான், அறிகிறான். ஜனங்களுக்குள்ளே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே என்ன நடக்கிறது, எல்லா இடங்களிலும் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. தெரியுமா? புதுசா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், ஒரு புதிய ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஜனங்களை என்ன செய்கிறான், சுகமாக்குகிறார், விடுதலை செய்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது, ஊமைகள் பேசுகிறது, செவிடர்கள் என்ன செய்யறாங்க, கேட்கிறது, தப்பானிகள் நடக்கிறார்கள். வேற என்னது? அப்படி எல்லாத்தையும்
கேட்கிறான். கேட்ட பாருங்க, அப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது. ஒரு புறஜாதி மனிதன், ஆமாவே இல்லையா, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது வந்து அவரை வேண்டிக் கொள்ளும்படியாக இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்ப யோசிக்கிறாரு. அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறான். இப்ப யாரு அந்த 100க்கு அதிபதி பார்க்கிறாரு. விஷயமெல்லாம் கேள்விப்பட்டோன்னு என்ன செய்யணும், இந்த டாக்டருக்கு கொண்டு போனா என்ன ஆகும், ஒருவேளை மறித்து போகலாம். இவ்வளவு காரியங்கள், இதுவரைக்கும் கேள்விப்படாத காரியங்கள் நாமே இப்ப நடக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அவர் டாக்டரா இருப்பாரோ, அவர் வைத்தியரா இருப்பாரோ, அவர் மருத்துவரோ அப்படின்னு பல மாதிரி யோசிச்சுட்டு என்ன செய்யணும், இப்ப இந்த சீரியஸான நேரத்துல நம்ம என்ன செய்யணும், என்னுடைய வேலைக்காரனை என்ன செய்ய வேண்டும், ஆமீன், அங்க கொண்டு போக முடியாது. அதனால ஏன்னா அவன் என்னது பெட்ல தான் இருக்கிறான், அம்மாவே இல்லையா, அவனை கொண்டு போக முடியாது. அதனால என்ன செய்யலாம், வாசிங்களேன், குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படிக்கு யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்புறார். முதலாவது என்ன செய்யறான், ஆமீன், அப்ப யாரு, இயேசுவை கனப்படுத்தும்படியாக, இயேசுவிடத்தில் அந்த பாசையிலே பேசும்படியாக, ஆமீன், கருத்தாய் சொல்லக்கூடியவர்களை, ஆமீன், ஆவிக்குரிய பிள்ளைகள் இவைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கால வேளையிலே, ஆமே பாருங்கள், அவன் என்ன செய்கிறான், முதலாவது என்ன செய்யறான், வேண்டிக் கொள்ளும்படியாக வேறு யாரை அனுப்பவில்லை. இவன் யாராக இருக்கிறான், புறஜாதியாக இருக்கிறான். ஆகவே போயிட்டு யூதர்களிடத்தில் போய் பேச முடியாமல் இருக்கலாம். சில பெரிய அதிகாரிகளாக கூட இருந்தாலும் சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, ஆமீன், அதிகாரத்துவத்தில் இருந்தால் கூட சில நேரங்களிலே சில முக்கியமான இடங்களுக்கு போக வர முடியாது. அதுபோல இவன் புறஜாதியாக இருக்கிறான், 100க்கு அதிபதியாக இருக்கிறான். ஆனால் யூதர்களோட என்ன செய்ய முடியாது, சம்பந்தம் கலக்க முடியாது, ஆமாவே இல்லையா, சில நேரங்களில். அதுபோல அவன் என்ன செய்யறான், இந்த காரியத்தை சரியா பேசணும்னா யார் பேசுவாங்க, இயேசுவிடத்துல. நம்ம இப்ப தெரிஞ்சவங்களை நம்ம ஏன் சில இடங்களுக்கு கூப்பிட்டு போறது, அவங்க பேசுவாங்க. ஒரு பேங்க்கு போகிறோம், அப்போ பேங்க்கில் என்ன அதிகாரியை தெரியலாம், இல்லை அந்த இடத்துல அந்த காரியங்களை செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, நமக்கு இலகுவாக சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஆமா இல்லையா, ஆமே. அந்த மாதிரிக்கு பாருங்கள் என்ன செய்யலாம், யூதரை அனுப்புகிறார். என்ன செய்யறாரு, நீங்க போயிட்டு என்ன செய்யணும், விஷயத்தை தெளிவாய் சொல்லணும். கருத்தாய் சொன்னதை சொன்னபடி, அதுதான் மிக முக்கியம். அங்க போயிட்டு உழம்புறது இல்லை, ஆமீன். சில நம்ம என்ன செய்வோம், இங்க ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்போம், அங்க போய் வேற ஒன்று சொல்லுவோம். இங்க ஒன்று செய்ய சொல்லுவாங்க, நம்ம ஒன்று என்ன செய்வோம், நம்ம ஒன்று சொல்லுவோம். ஆனா இங்கே அந்த 100க்கு அதிபதி சொன்ன விஷயத்தை என்ன செய்யறாங்க, கவனமாய் கேட்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லு. இந்த கால வேலையில வந்து வார்த்தை சின்ன பிள்ளையா சத்தம் கேட்குது, ஆமீன், ஆமீன். என்ன செய்யணும், கவனமாக கேட்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லு. இங்க உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அந்த காரியத்தை கவனமாய் கேட்டு கவனமாய் செய்ய வேண்டும், ஆமாவே இல்லையா. கவனக்குறைவா நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும். அப்ப என்ன செய்யறாங்க, அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து கருத்தாய், அப்ப சொல்ற 100க்கு அதிபதியில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான், அவன் பலவீனமாக இருக்கிற மரண படுக்கையில் இருக்கிறான். அதனால என்னது வந்து, ஐயரே நீங்க என்ன செய்யணும், அவர் அவங்க புறஜாதி தான், அதனால அவங்க உங்களை எதிர்பார்க்கிறாங்க. இப்போ ஆண்டவருக்கு என்ன தேவை, ஆண்டவருக்கு என்ன தேவை சொல்லு, விசுவாசம் தான் தேவை. அவன் யார் அண்ணன் சரி விசுவாசித்தா நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரு, அவங்களுக்கு பின்னாலேயே போவார், ஆமாவே இல்லையா. நீங்க விசுவாசியா இருக்கிற வரைக்கும் அவர்கள் பின்னாலேயே போவார். நீங்க ஊழியக்காரனாக மாறினா தான் நீங்க அவருக்கு பின்னால போகும், ஆமாவே இல்லையா. இப்போ நாங்கள்லாம் என்ன செய்யணும், அவருக்கு பின்னால தான் போகணும். நீங்களாம் என்ன செய்யணும், என்னம்மா, நாங்களும் என்ன செய்யணும், ஆமா, நீங்களாம் சீசர்கள், ஆமாவே இல்லையா. சீசத்துவத்துக்கு தான் ஆண்டவர். நீங்க விசுவாசிச்சீங்க, அவரை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க. ஞானஸ்தானம் பெற்றோட நீங்க என்ன செய்யணும், உலகம் எங்கும் சென்று என்ன செய்யணும், விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களே அதுதான் நீங்க, அதுதான் அந்த இடத்துல நீங்க உங்களை கேட்ட நீங்க எந்த சபை விசுவாசியான நீங்க சொல்லணும், இல்லை நான் என்னது, நான் சபையில நான் சீசனாக இருக்கிறேன்னு சொல்லி பழகிக்கொள்ளும், ஆமாவே இல்லையா. அதுக்குரிய காரியங்களை நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய. காலேஜுக்கு போற பசங்கள் காலேஜில் வெளியில வர நேரம் எப்படி வராங்க, பட்டம் பெற்று தானே வராங்க. இங்கேருந்து போற நேரம் எப்படி போறாங்க, ஒரு ஸ்டூடெண்டாக போகிறாங்க, ஆமாவே இல்லையா. ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு ஸ்டூடெண்டாக போகிறாங்க. ஆனால் காலேஜ்லேருந்து வெளியில் வர நேரம் எப்படி வராங்க,
ஒரு பதவியில வாராங்க. அதுபோல நீங்க இங்க வர்றீங்க, விசுவாசத்தோடு வரணும்னு எப்படி வாரீங்க? ஒரு விசுவாசியா வந்துட்டீங்க. கடைசி கல்லறைக்கு போற வரைக்கும் விசுவாசியா இருந்தா என்னது வரவே தேவையில்லை. ஆமா இல்லையா? புரிகிறதா? அப்ப என்ன நடக்கிறது? நான் வாசிக்கமாக அப்ப கருத்தாய் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க இந்த உதவி செய்யறதுக்கு ஏசப்பா என்னது ஐயரே, இந்த உதவி செய்யறதுக்கு என்னவா இருக்கிறான்? அவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறான். ஆமாவில் அதுதான் சொல்றேன். அதான் அந்த யூதர்கள் அந்த யாரு மூப்பர்கள் என்ன செய்றாங்க? அந்த காரியத்தை சொல்லுங்க, இதுக்கு என்னது எலிஜிபிள், இந்த காரியத்துக்கு இவர் ஓகே, அவன் இவருக்கு இதை கொடுக்கலாம். ஆமாவே இல்லையா? யாராச்சும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணா தானே நமக்கு கிடைக்கும். ஆமாவே இல்லையா? சரி, இவருக்கு இதை என்ன செய்யலாம், நம்பிக்கையை நம்பி கொடுக்கலாம், நம்பி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க என்ன செய்யறாங்க? இயேசுவிடத்துல என்ன செய்யறாங்க? போயிட்டு என்ன செய்வாங்க? அவர்கள் இயேசுவிடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த அந்த நூற்றுக்கு அதிபதி நல்ல மனுஷன். நாங்க பார்க்கிறோம், யூதர்களுக்கு என்னது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஒரு புறமதமா இருந்தாலும் புறஜாதியாக இருந்தாலும் நமக்கு என்னல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மாத்திரமல்ல, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அதனால நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டான். ஒரு விஷயத்தை எப்படி போய் சொல்லணும்? கருத்தா. ஆமாம் இல்லையா? அது எவ்வளவு அழகாக எப்படி சொல்றாங்க பாருங்களேன். அந்த அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்களேன். அவர்கள் இயேசுவிடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு அதுக்கு பிறகு நீ அப்ப இயேசு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. யாரு? யூதர்கள். ஆமாம் இல்லையா? ஆமாங்க. அவர் அவங்க சொல்றதை கேட்கிறாரு. மலையிலிருந்து வந்து தானே இந்த சம்பவம்லாம் நடக்குது. கேட்கிறாரு. அவர் அடுத்து சொல்றாங்க, ஐயரே, அவன் வந்து நமக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்மளை நல்லா நேசிக்கிறான். ஆமாவே இல்லையா? அதுதான் சொல்றாங்க. யூதர்கள் என்ன செய்யறாங்க? வெறுக்கலை, என்ன செய்யறாங்க? நேசிக்கிறாங்க. ராமின்னு சொல்லுங்க. அதுதான் நமக்குள்ள ஒரு இது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்றீங்க, அப்போ அந்த நல்லவங்க, நல்ல அன்பானவங்க வீட்டுக்கு போனால் நல்லா டீ தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. நம்மளை குறித்து என்னது மேன்மையாக சொல்லணும். ஆமாவே இல்லையா? பரவாயில்ல, நல்ல வசதியெல்லாம் இருக்கு அப்படின்னு இல்லை. ரெண்டாவது என்ன செய்யறான்? அவன் யாரு? கொர்நேலியை போல இவன் இந்த மனுஷன் நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறான்? நாம் தேவனுக்கு என்னது ஆமாம், இங்கே மதமோ மொழியோ இனமோ ஜாதியோ பார்க்காதபடிக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்யறான்? ஆமாம், ஜெப ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான் என்று சொன்ன உடனே ஹலோ, நீங்க போங்க, நான் வாரேன்னு சொல்லல. என் ஆண்டவர் இயேசு கூட போறாரு. யாரோட? யோசித்து பாருங்களேன். நம்மள இருந்தா என்ன செய்யும்? போங்க சிஸ்டர், நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வாய்க்கு சிகப்பா பூசிட்டு வரேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாரேன். எதான் நான் சொல்றேன். நம்ம என்னது எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ஆலயத்திலே எப்படி இருக்கணும்? தாவீது சொல்லுகிறான், தேவாலயத்திலே. இயேசு என்ன செய்கிறாரு? அவருக்கு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் கேட்டோன்னே அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் ஊழியக்காரங்க சாதாரணமா இருக்கையில் கூப்பிட்டா கூப்பிடாமலே வீடுகளை போய் தட்டுற காலமும் விட்டு இப்போ கொஞ்சம் வசதியான வந்துட்டா என்ன செய்வாங்க? அப்படியா, ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுங்க அப்படின்வாங்க. ஆமாம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுங்க, ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுங்க, எப்போ வேண்டும் கேளுங்க. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவர் அப்பொழுது அவங்களோட கூட போறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? படிப்பீங்களா? என்ன பாட்டேன்? கூடவே இரும் இயேசுவே. சாரி, எனக்கு இப்போ வர முடியாது, இப்போ தான் டயர்டு. நான் மலையில் 3 நாள் 4 நாள் பெரிய மீட்டிங், கன்வென்ஷன் மீட்டிங் பண்ணிட்டு. கன்வென்ஷன் மீட்டிங் பார்க்குறியா எப்படி இருக்கு? அம்மா ஊழியர்களுக்கு சில பேருக்கு அனுப்பியிருக்கேன், பாருங்கள். இன்னைக்கு கடைசி நாள், அதை பார்க்கலாம். சரி, இப்போ கருத்தாய் ஒரு காரியத்தை செய்வதற்கு கருத்தாய் பேசுகிற பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார்.
அன்றைக்கு நாங்கள் அந்த காரியத்தை குறித்து அவதானமாய் கருத்தா இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்ட விஷயத்தை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். இங்கே அவர்கள் சொன்ன காரியத்தை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கிற பொழுதே இயேசு என்ன செய்கிறார்? சரி வாங்க போவோம். ராமேன் சொல்லுங்க, என்னுடைய வேலையே அதுதான். ராமேன் சொல்லு, என்னது சொல்லுங்களேன். நீங்க டாக்டரா இருந்தா என்ன செய்வீங்க சொல்லுங்க பிள்ளைகளா? வர சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு. இல்லாட்டி என்ன ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இல்லாட்டி தனியா வீட்டுக்கு வாங்க, இல்லாட்டி என்னுடைய என்னது கிளினிக்கு வாங்க. அப்படியா? இவர் ஒன்றுமே இல்லை. ராமேன் சொல்லு, நடந்து போறார், கேட்டுக்கிட்டே போறார், கைரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய இயேசு எவ்வளவு அன்புள்ளவர், அவர் புறஜாதி மனிதனிடத்துல போறார். இதுதான் எனக்கு பெரிய ஒரு மேட்டர். அமாவில் இப்போ நீங்களாம் சில நேரங்கள் ரட்சிக்கப்பட்ட வந்திருக்கு, நீங்க உங்களுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு இருக்கும். அமாவில் அந்த கிராமங்கள் ஊழியங்களுக்கெல்லாம் போனால் அந்த மாதிரி கையெல்லாம் கட்டிட்டு போனால் அந்த ஜனங்கள் எங்களை வீட்டுக்கு கூட பயப்படுவாங்க. பரவாயில்ல சபையோடு முடிந்து அல்ல, நாங்கள் என்ன செய்வோம்? வீடுகளுக்கும் போவோம். ஆமை கிராமங்கள் இருக்கிற வீடுகளெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கும். என்னன்னா அவங்க வரவேற்கிற விதம் நமக்கு எப்படி இருக்கும்? ஆசையாக இருக்கும். ஆமை அந்த வீடுகளில் போகிற நேரம் தயார் இருக்காது, அது என்ன மாற்றி போட்டு அது துணியை போட்டு உட்கார வச்சு அப்படி குனிஞ்சு போகிற இடங்கள், அப்படி பண்ண பயங்கரமான இடங்களுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம மேல் இருக்கிற அபிஷேகத்தை அவர்கள் விரும்புகிறாங்க. அப்போ நமக்கு இருக்கிற அபிஷேகம் தான் நம்மளை என்ன செய்யணும்? அந்த ஜனங்களை ஆற்றி தேட்ட வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு சவுலுக்கு மாதிரி பவர் வந்துடக்கூடாது. நான் எப்படி அங்கெல்லாம் வாடுது, அந்த ரோட்டுக்குள்ள கார் வருமா? உனக்கு தான் காரே ஓட்ட தெரியாது, எப்படி கார் உனக்கு வேண்டி கிடக்கு? ஆமே சொல்லுங்களேன் பிள்ளைலாம். ஏன்னா முக்கியமான கிளைமேக்ஸ்ல வந்துட்டேன், முடிக்க போறேன். அப்பொழுது இயேசு எப்பொழுது? அப்பொழுதே. ஆமா, நாள் குறிக்க கூடாது. கொஞ்சம் லேட் ஆயிட்ட கூட ஒரு வேலை என்ன நடந்துரும்? அவன் மரித்து போயிடுவான். அம்மாவே இல்லையா? அல்ல ஏதோ ஒன்று நடந்துடும். அம்மாவே இல்லையா? உடனே உடனே உடனே. இயேசுடைய ஊழியம் என்னது? வீடா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தாமதிக்க கூடாது. காரியங்கள் என்ன செய்யணும்? உடனே செய்ய வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உடனே செய்கிறவர். அவரை பின்பற்றுகிற நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தாமதித்துக் கொண்டிருக்க கூடாது. அம்மாவில் அதான் நீங்க சொல்லப்படுவோம். அப்போ வாசிங்களேன், உடனே என்ன செய்யறாரு? அவங்க உடனே போறாரு. இயேசு ஒருவரை சந்திக்க வருகிற பொழுது என்ன நடக்கும்? மனுஷன் மனம் திரும்புகிறார். ஒரு அமைப்பு வர சொல்லிட்டான். ஆனா அதுக்கு பிறகுதான் தெரியுது என்னது? அவர் யாரு? பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப யார்? ஒரு ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வரணும், என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அவரை கனப்படுத்த வேண்டும். அம்மாவே இல்லையா? தெரிஞ்சவர் தானே, எப்பயும் வர்றவர் தானே, பேசினவர் தானே. அல்ல உங்களை தோல்ல கூட நான் கை போட்டு பேசியிருப்பேன், அது வேற விஷயம். ஆனால் ஊழியத்துக்கென்று வருகிற பொழுது அந்த கனம் இருக்கு. இவன் பாருங்களே, பெரிய பணக்காரன், 100க்கு அதிபதினா யாரு? ஒரு பெரிய தலைவன். ஆனால் வர சொல்லியாச்சு. இப்போ இயேசு வர்ற நேரத்தில் பாருங்களே, அப்பொழுது இயேசு அவருடைய கூட போகிறார். வீட்டுக்கு சமீபமாய் போகிற பொழுது 100க்கு அதிபதிக்கு பயம் உண்டாயிற்று. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவங்க ஊழியக்காரனுக்கும் பயப்படுறது, தேவனுக்கும் பயப்படுறது. ஆனால் அவனுக்கு யாரு? தேவனை அறிந்தவனும் அல்ல. ஆனால் அங்கே இயேசு வருகிற பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தம், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இருள் அவனை என்ன செய்து பயமுறுத்துகிறது. ஆமாவே இல்லையா? அந்த 100க்கு அதிபதி இங்கே வான்னு சொன்னா என்னது? பாருங்களேன், இந்த வசனம் வாசிங்களேன், 8 வாசிங்களேன். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் நான் இந்த தேசத்துல 100க்கு அதிபதி, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு நான் யாரு? அதிகாரி. அதனால நான் என்ன சொல்றேன்? வாசிக்க, எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. ஒருத்தர் என்ன செய்யுது? அப்படின்னு என்ன செய்யணும்? ஓடி போயிடணும். ஆமாவே இல்லையா? அப்படின்னா என்னது? எப்படிப்பட்டவனா இருப்பான்? எப்படிப்பட்ட அதிகாரியா இருப்பான்? கடின இதயம் உள்ளவனாக இருப்பான். ஆமாவே இல்லையா? யோசிக்கிறோம். இப்ப இந்த பாருங்க, இந்த சவுளுடைய சங்கீதம் இதை யோசிச்சு பாருங்க. அதிகாரமா இருக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன இல்லை?
அந்த அதிகாரத்துவத்தை தான் வச்சிருக்கிறேன். நான் ஒரு அதிகாரிக்கு கீழே இருந்த அதிகாரியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆமாம், இப்போ உதாரணத்துக்களும் இப்போ நம்முடைய சபையில் நான் இருக்கிறேன், எனக்கு அசிஸ்டன்ட் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த பிள்ளைகளுக்கு நான் பழக்கி வைக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன், யாரும் அனாவசியமாக வந்தால் என்ன செய்யக்கூடாது, என்னை சந்திக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் நான் உள்ளுக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு தான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐயா நான் என்னது நல்ல சிக்கனை சாப்பிட்டு, யார் சொன்னது, யார் சொன்னது, அம்மா ரொம்ப நீங்க சொன்னது சரிதான். தூங்குறது தானே, தூங்க தானே தூக்கம் வந்தால் தூங்கணும், பொறுக்கி இருக்கக்கூடாது. பசி வந்தால் சாப்பிடணும், ஜெபிக்க தோணுனா ஜெபிக்கணும், வேத வாசி எல்லாம் தோண்டுனா செய்யணும். என்னது மண்ணு கட்டக்கூடாது. இன்னைக்கு காலையிலே 3 அதிகாரத்தை வாசிக்கணும்னா 3 அதிகம் வாசிக்கவே முடியாது. ஒரு வசனம் கூட நம்ம மனசுல வராது. செஞ்சுட்டு நான் போயிட்டு அதை செய்யணும், இது செய்யணும், என்னது வேணாம். எப்போ எனக்கு டைம் இருக்கோ அப்போ என்ன செய்யணும், யூ ரெஸ்பெக்ட் தி வேர்ட், யூ ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரேயர். அவங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும், கனம் கொடுக்கும். நான் இங்கே சொல்றேன் பாருங்க, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம், எனக்கு கீழ்படுகிறவர் தேவை உண்டு. நான் ஒரு போன்னு சொன்னா திரைப்பாக ஓடி போயிடுவான், இன்னொருத்தர் வான் அப்போ அப்படின்னா இந்த தெரியுமா. ஒரு இப்போ யாரு இப்போ ஒரு காரியத்துக்கு ஒரு மகளுக்கு கீழ்பட்டு வாசிக்கிறான், இப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன செய்வேன் அப்படின்னா என்னென்ன அந்த இடத்துல போயிடும். அது என்னது, என்னுடைய என்னது மாமிசத்தினால வர்ற என்னது மேட்டிமை. அம்மாவில் எனக்கு அதிகாரம் இருக்கக்கூட போனால் நான் வான்னு நீங்கள் நீ போனால் போகணும் வான்னு சொல்கிறேன், நான் ஆளா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அம்மா இல்லை வாசிங்க. நான் பெரிய யாரு, நீங்க பரிசுத்தவான், நீங்க யாரு, கூப்பிட்டோன்னு வர்ற தேவன். நானும் எப்படிப்பட்டவன், துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கன் வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே நான் அவ்வளோ பெரிய துன்மார்க்கனா இருக்கிறேன், உங்களை அந்த வெளிச்சம் பட்டதுக்கு பிறகுதான் என்னை இப்படி இருளெல்லாம் காட்டுது, நான் என்னென்ன அதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தெரியுதா, பண வசதி பொருளெல்லாம் வந்தோடனே நமக்கு அது கனம் வந்துடும் இல்லையா, அந்த கனம் அவனுக்கு வருது. ஆகவே வாசியே 6 வருஷம் மகன் 6 தன் சிநேகிதர்கள் முதலாவது அனுப்பினாரு, அறியாத யாரு, உயர் அதிகாரிகள் யூதர்கள் அனுப்பி. இப்ப யாரு சிநேகிதருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, சிநேகிதருக்கு என்ன தெரியும், என்னமா என்ன தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை பத்தி என்ன தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ அப்படி கோவக்காரன் பேசுறேன், எனக்கு பயமா இருக்கிறா, அவ்வளோ பேர் வாரீங்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் டேவிட் வர்ற காலத்தில், பாஸ்டர் டேவிட்னு சொல்லிட்டு ரசிக்கப்பட்ட 40 ரசிக்கப்பட்ட ஒரு ரொம்ப பயமாக இருக்கும். வந்தோடனே அவரும் குமார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பயத்தின் மிகுதமாக தான் என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. உன்னை வெறுக்கிறான் புருஷன்னா உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவங்களுக்கு பயம் உண்டா, அந்த பயத்தை எப்படி காட்டுவாங்க, வெறுப்பாய் காட்டுவாங்க. அந்த பயம் என்ன செய்யும், நம்ம பரிசுத்தம் ஆகிடுவோமோ, நம்ம ஆண்டவரை பின்பற்றி போயிடுவோமோ, போகக்கூடாது, இந்த உலக இச்சை உலக ஆசைகளை மறந்து எப்படி நம்ம என்ன செய்யணும், அப்படி அவர்கிட்ட போனால் இதெல்லாம் கட்டாயிருமே, ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயிருமே. அம்மாவே இல்லையா, இதனால என்ன நடக்கும், அவரை கண்டு அவர் தோளில் கையை போடுவார். குமார் அப்படியே தோளில் கை போட்டு எப்படி இருக்கிறீங்க, அது என்னன்னா அம்மாவே இல்லையா சொல்லுங்களேன், எனக்குலாம் இருந்திருக்காங்க, விலகினம்னா இல்லை இருந்திருக்கும் இல்லையா. அப்படி போனதுக்கு பிறகு வீட்டில் ஒரே சண்டை போடுறேன். பாஸ்டர் தேவையில்லை பாட்டது போவாங்க, அப்படியே உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு போய் நீங்களும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏசு கடவுளா, சும்மா ஏசு பேரை சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ அதிகாரமாக பேசுவேன். ஏன்னா நான் உள்ளுக்குள்ளது என்ன செய்யுது, வெறுப்பு காட்டுது, பரிசுத்தத்தை விரும்பாதபடிக்கு வெறுப்பு காட்டுது. ஆமீன். அம்மாவே இல்லையா, அதே ஆமீன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்தார், அந்த டேவிட் பாஸ்டருக்குள்ள இருந்த ஆவியானவர் அன்னைக்கு அவர் என்னை தேற்றி ஆட்டினபடினால் அந்த அன்பு என்ன என்று அறிந்து கொண்டேன். நீங்கள் அன்பு தான், உங்கள் அன்பு தான் மற்றவங்க. உடனே யாரும் ரசிக்கப்பட்டு வர மாட்டாங்க.
அவன் உங்களை நம்பி வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க என்னமோ ஆனா நீங்க ஆராதிக்கிறது ஆண்டவர் இஸ் தி ஹோலி. அதனாலதான் வீடுகளுக்குலாம் சில குடும்பங்களுக்கு கூட பிரச்சனை வரதுக்கு காரணம்னு கேட்டா, நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகமானது என்ன செய்து உங்களை அதான் சொல்ற அனல் முட்டி கொண்டே இருக்க வேணும். இல்லைன்னா நீங்க தோக்கிறது கூட கூடாது. என்ன செய்யணும்? வாசிக்கமாக வந்துட்டீங்க. ஆனா என்னதுங்க, உங்களுக்கு அவருக்கு தெரியாது. யாருக்கு? நூற்றுக்கு அதிபதிக்கு. ஏன்னா அவன் தானே அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற. அவன் என்ன நினைப்பானா, என்னது இவர் யாராச்சும் பிடிச்சி அனுப்புவார், இல்லாட்டி ஏதோ நடக்கும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஆகமா அவன் குஷ்டரோகியா இருக்க நேரம் போறான். வேண்டு குதிரையில போயிட்டு அங்க போய் எலிசா வர சொன்னா, எலிசா யாரு வந்திருக்குது? அந்த அங்க கிணறு இருக்கு, போயிட்டு நல்லா சோப் போட்டு குடிச்சிட்டு போக சொல்லுது. இவன் யாரு? நாகமான், ஒரு தேசத்தின் அதிகாரி, ராணுவத்துல பெரியவன். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான்? அவன் உங்க ஊர்ல கிணறு இல்லையா, இந்த ஊர்ல ஆறு இல்லையா, குளம் இல்லையா, இங்க வந்து குடிச்சிட்டு போக சொல்றீங்க, வேலை போவோம்னு சொல்லிட்டு குதிரையில ஏற போறான். டக்குன்னு ஒரு நல்ல ஒரு யார் இருந்தது, வேலைக்காரன் நல்லவனா இருக்கும். நம்ம காலம் சொல்ல கொடுக்குறவங்க நல்லவங்களா இருக்கும். சிலர் நம்மளோடய வந்து கொஞ்சம் இருக்க சிஸ்டர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கே குழியை தோண்டிட்டு போக சிஸ்டர்கள் போட்டு மூடிட்டு போயிடும். சில நேரங்களில் யாரு நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவங்க. சவுலுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன்னு ஒருத்தன் இருந்தான். சவுல் போகிற நேரம் சொல்றாரு, ஐயோ சாமி வேலை பார்க்க போறோமே, கையில பணம் இல்லையே, ஏதாச்சும் ஊழியக்காரன் பார்க்க போறது, சும்மா வெறுங்கையா போகக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு பிஸ்கட்டை வாங்கிட்டு போகணும், ஒரு ஆப்பிளை வாங்கிட்டு போகணும், ஒரு என்ன கிரி பழத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க வார பசு தாவியாங்க, நீ சும்மா கொடுத்துட்டு இவ காசு கேட்கிறா. அடி காசு தாங்க. சரி நீ கேட்க மாட்டேனா, தெரியும், அத்தைக்கு தெரியும். அதுக்கான பயந்துட்டாங்க. ஆமாவே இல்லையா? அந்த மாதிரிக்கு என்ன சொல்ல வந்தேன், எனக்கு கொஞ்சம் காசு இருக்கு, நம்ம என்ன செய்வோம், நான் அதை கொண்டு போய் கொடுத்து என்ன செய்வேன், போயிட்டு என்ன செஞ்சிடலாம், சாமி வேலை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. அதுபோல இங்கே சொல்றாங்க. என்ன ஐயா அவர் என்ன சொன்னார், உங்க என்ன சொன்னார், மரமாயார் சொன்னார், என்ன சொல்றாரு, போங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் என்ன செய்யுங்க, போய் எவ்வளோ குளிங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிங்க. என்ன சொல்றாரு எலியா, என்ன சொல்றாரு, இப்போ அதுக்கு நல்ல கவனம். ஏன்னா தண்ணி சம்பவம் பவுல் தான் சொல்றாரு, நான் யாருக்குமே ஞானசானம் கொடுத்துட்டு வேலை போடணும். இப்போ ஞானசானத்தை பெற்றுட்டு அவங்க பின்பாற்றம் அடைஞ்சு பிடிச்சி கிடிச்சு அங்கங்கே தெரிஞ்சானா நமக்கு உயிர் போயிடும். ஆமாவே இல்லை, நான் ஞானசானம் கொடுத்து இப்படி ஆகி போயிட்டானே பயம் நமக்கு இருக்குமா இருக்காதா? இப்போ சபைக்கு வராட்டி எங்களுக்கு எவ்வளோ பயமா இருக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா ஞானசானம் இன்னைக்கு வரல, இன்னைக்கு சங்கீதத்தில் கேட்டபடி தான் புல்லுக்கும் ஆட்டி சொல்லிட்டேன் அவன். அவன் அதனால பார்க்குறான். இப்போ சொல்கிறோம், பவுல் சொல்கிறாரு, எனக்கு நான் 2-3 பேருக்கு கொடுத்த நினைவு இருக்கு, என்னை வற்புடி. ஏன்னா அவர் யாரு, அவர் சுவிசேஷகர். யார் ஞானசானம் கொடுக்கணும்? போதகர் கொடுக்கணும். அவன் இல்லையா? அதனால தான் சில பேர் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பவுல் என்னது வேலை செய்து கொண்டு அவர் என்ன செய்தாரு, அதனால என்னது, அவர் வேலை செய்யவில்லை. கொரிந்தியர் பட்டணத்துல போய் ஒரு வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் என்ன செய்யறாங்க, கூடாரம் பண்றாங்க. இப்போ உங்க வீட்டில் பிரியாணி சமைக்கிறாங்க. யாரு இப்போ எல்லாருக்குமே தெரியும், பிரியாணி எல்லாருக்குமே தெரியும் தானே இல்லை? அப்போ என்ன செய்யும், இப்போ வெள்ளை பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்கிறா, நீ போனால் என்ன செய்வ? அதுக்காக நீ என்ன பிரியாணி கடையாக வச்சிருக்கிறா? இல்லையே, அந்த நேரம் ஜஸ்ட் அங்கே இருக்கிற நேரம் அது செய்யணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், தங்குறோம். அந்த வீட்டுக்கு போகிறது எப்படி போவீங்க? ஒரு வீட்டில் 2 நாளைக்கு போறீங்க சாப்பிட, ஒரு வீட்டில் தங்க போறீங்க, என்ன செய்வீங்க? ஏழு பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதுதான் முறை. போகிற நேரம் என்ன செய்யணும்? நானே என் சொந்த வீட்டுக்கு போனால் கூட நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு போவேன். நான் போகிறது 2 நாள் தங்கியிருந்தா கூட அவங்களுக்கு கேட்டது எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம பழகி கொள்ளணும். அப்படின்னா அவங்க முகத்தில் என்ன இருக்கும், கொஞ்சம் சிரிப்பு இருக்கும். அது ஆனால் உங்களோட காது எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கும். காது ஏன் 3 நாளைக்கு பிறகு நின்னீங்கன்னா இங்கே கிச்சனில் இது உழுகும், கரண்டி அங்கிட்டு உழுகும். 3 நாள் தானே வருஷம், 3 நாள் தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அஜக் பஜக். ஆமாம், சரியா, கத்த நல்லவராக இருக்கிறார். ஆகவே எவ்வளவு தாழ்மை. இயேசு அந்த
வீதியிலே வருகிற பொழுதே ஒரு மனுஷனுடைய இருதயம் என்னாக்கப்படுகிறது, உடைக்கப்பட்டு குணப்படுத்தப்படுகிறது. ராமன் சொல்லுங்க அந்த பேர் வார்த்தைகள் அதுதானுங்க. நான் உன்னிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் அதிகாரி, 100க்கு அதிபதி கூப்பிட்டா வருவான் போவான். ஆனா நான் என்னது உம்மிடத்தில் வர என்னது தகுதி இல்லை. எப்படி தன்னை தாழ்த்து. ஆனா அவன் சொல்லுகிற விசுவாசம் பாருங்களேன், வர்றதுக்கு தகுதி இல்லை. என்ன மற்றவங்க வா போ அப்படி சொல்ற மாதிரி என்ன அவர் வருவாரா? வரட்டு என்னது என்னது என்னது. ஆனா சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த கால வேலையில நாமே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கீங்க? சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் சுகமாக்குவார். உன் சிரிப்புக்கு சுகமாக்குவார். நீ ஜெபிக்கிறனால இல்ல, நீ நம்புற, நீ விசுவாசிக்கிறீ. உன் உள்ளத்துல இருந்து ஒரு கொந்தளிக்கிற ஒரு சிரிப்பு வருதா, சுகமாக்குற. அதுதான் ஆண்டவருக்கு தேவை. நீங்க விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்க ஒருத்தர் சொல்றான், விசுவாசிக்கிறியா உன் மகன் சுகமான விசுவாசிக்கா என்ன ஆண்டவரே? அவர் தன்னுடைய விசுவாசத்தினால் அந்த பிள்ளையை சுகமாக்குறார். இந்த விசுவாசம் கற்றிருந்தவன் என்ன செய்யறாரு? விடுதலை செய்யணும். அதுபோல இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ வரவும் நான் இடத்தில் வருவதற்கும் தகுதி இல்லை. எப்படி பாருங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களை என்னை நேசிக்கிறார். அம்மாவில்லையும் நீங்களும் நானும் நேசிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நாங்கள் புரட்சாதிகா இருந்தாலும் அவரை உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மகளே என்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க ஆண்டவரே. எங்க இருந்து வீட்டுக்கு வராதீங்க, ஆனா என்ன செய்யணும்? வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும். அப்ப என்ன அறிந்திருக்கிறான் இவன்? இவர் யாரு? தேவனுடைய குமாரன், சகலவற்றை உண்டாக்குனவர், உருவாக்குனவர். என் வேலைக்காரனுக்கு சுகமாக்குறது அவருக்கு லேசான காரியம் என்று அவன் அறிந்திருந்தான். அந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமீன் விசுவாசத்தை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து பலப்பட வேண்டும். அவருடைய விசுவாசம் பாருங்க எப்படி இருக்கு சொல்லி. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நமக்கே ஒரு சில பிரச்சனைகள் வர்ற நேரம் நாங்கள் அப்படி நொடிஞ்சு போயிடுறோம். ஆனால் புறஜாதி ஜனங்களுக்குள்ள நீங்க போய் ஆண்டவரை பத்தி சொன்னீங்கன்னா அதை அப்படியே விசுவாசிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தானே விசுவாசத்துக்குள்ள வந்தோம். நாங்க என்ன யூதர்களா இஸ்ரவேலர்களா? நமக்கு வேதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விசுவாசம் தானே நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஆமாவே இல்லையா? வாசிங்க இதை 9 வாசிங்க. ஆச்சரியப்படுறார். புறஜாதி மனுஷன் என்ன செய்யறான்? என்னை விசுவாசிக்கிறான். புரியுதுங்களா? வேற சபையில் இருக்கிற ஜனங்கள் என்னை விசுவாசிட்டு நீங்க என்ன விசுவாசிக்காது எப்படி இருக்கும்? அதான் அந்த இடத்துல யூதர்கள் என்ன செய்யறாங்க? வந்தார்கள் தான், பேசினார்கள் தான், கருத்தாக சொன்னார்கள் தான். ஆனால் இந்த 100க்கு அதிபதி கிட்ட இருக்கிற விசுவாசம் அவர்களிடத்துல காணப்படவில்லை. ஆமாவில்லையா? அதனாலதான் அந்த யூதர்கள் சொன்ன உடனே அந்த அவிசுவாசியாக இருக்கிற புறஜாதி மனுஷனுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க போறாரு. அவன் என்ன செய்யறான்? நீங்க வரவும் தகுதி இல்லை, நான் உங்களை பார்க்கறதுக்கு தகுதி இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு இடையில இருக்கிற ஒரே ஒரு சம்பந்தம் வார்த்தை. சொல்லுங்க வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அப்பொழுது அந்த நிமிஷமே அவன் என்னது மருந்து மாத்திரை இவ்வளவு நாள் சுகம் இல்லாம இப்ப அப்படி இழுத்துட்டே இருக்கிறான். கடைசி நிமிஷம் வெட்டி பாக்குறாங்க. வேலைக்காரங்களாம் என்ன செய்றாங்க? அழுகுறாங்க. எல்லாம் பண்ண ஐயோ யாருமே 100க்கு அதிபதிக்கு பிரியமானவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க. பிரியமானவன் எப்படி இருப்பான்? சொல்லுங்க. சொல்லுங்களேன். பிரியம்னா எப்படி இருக்கும்? எல்லா வேலையும் அவன்கிட்ட நம்பி கொடுப்பான். ஆமாவே இல்லை? ஒரு பிரியமானவன் எங்க இது எங்கவன் இல்லையா? அவன் டக்குன்னு செஞ்சிருவானே எங்க? அப்ப அவன் என்ன செய்வான்? அவர் கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் இருப்பான். பிரபலமான ஒருத்தருக்கு கிட்டடியில மறித்து போனார். யார் சொல்லுங்க? டாட்டா. அவருக்கு ஃப்ரெண்ட் யாரு? ஒரு சின்ன வாலிபன் தான். எப்படி இருந்தாரு?
அந்த அவருடைய இருதயத்தை கொள்ளை கொண்டிருக்கிறான். ஆமாம் இல்லை? அதுதான் பிரியம். ராமேன் சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இயேசுவுக்கு பிரியவனாக இருக்கணும். அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யணும். அவர் நம்மளை தேடணும். இவன் தான் இதுக்கு வேணும், இவன் தான் இதை செய்யணுங்கிற அந்த எண்ணம். ஐயோ நான் போகல, இன்னைக்கு இந்த பிள்ளைகள் பாட வரல, ஆனா இன்னைக்கு ஆராதனை நிறுத்தப்பட்டதா நடந்திருக்கு. ஆமாவே இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ நான் இல்லை, வேற ஆரம்பிச்சு ஐயா செய்வாங்க, ஓகே, ஆனா நான் தான் என்ன செய்யணும்? நான் செஞ்சாதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஐயாவுக்கு பிரியம் ஆராதனை நடத்துறது, ஆனா என் பிரியம் ஆண்டவருக்கு, அவர் பிரியம் எனக்கு வேணாம், அவருக்காக தான் நான் என்னது. ஆமா இல்லை? இதுதான் பிரியம், இதுதான் உண்மை, இதுதான் அன்பு. ஆமாங்க. அதனால எல்லாரும் என்ன செய்வாங்க? ஐயோ போனாருன்னா 120 என்ன ஆயிடுவாரு? செத்து போனா என்ன நடக்கும்? 120 என்ன ஆகும்? சொல்லுங்களேன், சொல்லு, நீ சொல்லு, சரியா சொல்ற. மனசு உடஞ்சி போயிடும், வேலை ஓடாது, அவனுக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும், அந்த பேரை உச்சரிச்சுட்டே இருக்கும். எங்க டேவிட் எங்க? அம்மாவே இல்லையா? அதனாலதான் அந்த ராஜா என்ன செய்வேன், எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? அவன் குணமாக்கப்பட வேண்டும். இயேசுவிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும். இது ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அம்மாவே இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள துக்க வீடு. அம்மாவே இல்லையா? இப்ப என்ன வரணும்? இயேசு வந்தா அந்த வீடு என்ன ஆகும்? சந்தோஷமாய் மாறும். அம்மாவே இல்லையா? என் பிரியமான என் வேலைக்காரன் என்ன செய்வான்? மீண்டும் சொஸ்தமாக்கப்படுவான். அம்மாவே இல்லையா? இந்த இதெல்லாம் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவைகளை கேட்டு அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னுக்கெல்லாம் வாராங்க. யாரு? மெயினுக்கும் அப்பத்துக்கும். அநேகம் நினைச்சுறாங்க சபைக்கு வாரது, அங்கே சாப்பாடு போடுறாங்க, அதனால போவோம், அதுக்காக தான் வாரது. இட்லி போடுறாங்க, இன்னைக்கு என்னவா? இன்னைக்கு இட்லியும் சிக்கனும் ஓடுறது. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆமே, அந்த யாரு வனாந்திரத்தில் வந்த ஜனங்கள்ல அநேகரை ஆண்டவர் என்ன செய்யலையா? விரும்பலையா? சில பேர் எதுக்கு ஏதோ உனக்கு வாருது, நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகம் அதுவா? இங்க வந்து இட்லி சாப்பிட்டு போறதுக்கா, இல்லை என்னது புட்டு சாப்பிட்டு போறதுக்கா? தேவனை அழைச்சது அதுக்கா? அப்படி அப்படி ராஜ்யம் அப்படி கட்டப்பட வேண்டும். எல்லாம் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஒரு ஆள் மைண்ட் வைஸ் தெரியாலோ பார்க்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? என்ன செய்ய எதுவும் செஞ்சாதான் இவங்க நம்புவாங்க. அதனால தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க பிடிச்சி தள்ளி விடுறது. போயிட்டு இருக்க சொல்றது, என்னை மாற்றி செஞ்சு என்னை காட்டணும், நான் வந்து ஊழியக்காரன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், எதாவது சொல்லி ஜனங்களை வசப்படுத்துறது. இயேசு வசப்படுத்த மாட்டார். இயேசு அவர்களை கேட்டவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, உங்களுக்குள்ள யாருக்கு இல்லை? இந்த பிரஜாதி மனுஷனுக்கு என்ன விசுவாசத்தை தேவாலயத்தை கட்டினா? நீங்க தேவாலயத்தை உடைக்கிறதுக்கு தான் நீங்க வருவீங்க, சபையை உடைக்க தான் நீங்க வருவீங்க. ஆனா இவங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் தேவாலயத்தை கட்டினதுக்கு ஒரு பெருசு அல்ல, அவன் தேவராஜ்யத்தை கட்டினான். அதுதான் எனக்கு பிரியம். நான் எதற்காக நான் இங்கே வந்தேனோ அந்த காரியத்தை குறித்து அந்த 120 என்ன செய்திருக்கிறான்? அறிந்திருக்கிறான் என்று சொல்லி வாசிங்க. இஸ்ரவேலுக்குள்ளும் பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் தேடி திரிகிறேன், முழு இஸ்ரவேலுக்குள் ஓடி திரிகிறேன், எங்கேயாச்சும் விசுவாசம் இருக்கா? ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னது புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க எல்லாருக்கும், ஒரு வெள்ளிக்கிழமை எங்கோ கொண்டு போய் கொடுக்குறீங்க, என்ன செய்வீங்க? சோறு ஃபுட்டு நான் ஒரு வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்வீங்க? பார்சல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன். என்னமா? கெடுத்துக்கிட்டே இருக்குல்ல, யார் சாப்பிடாதுமா? என்ன செய்வீங்க? என்னமா? தேடுவோம். பார்சல் இருக்கு, இந்த 2 பார்சல் இருக்கு, என்ன செய்வோம்? யார்கிட்ட கொடுக்கணும். இப்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எங்களிடத்துல என்ன இருக்கிறது? அற்புதங்கள் அடையாளம். பேதுரு சொல்லுகிறார், எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகமாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எலும்பி நட.
இதுதான் ஊழியம், இதுதான் இப்படிதான் இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு அப்ப பாருங்க, அப்ப நம்ம 2 பாசம் தான் என்ன செய்வோம். அப்ப இயேசுவுக்கு என்ன இருக்கிறது? அநேக நன்மை இருக்கிறது. யாருக்குரியது? யாருக்குரியது? யாருக்கு? இஸ்ரவேலருக்குரியது. இயேசு சொல்லுகிறார், சீசர்களை பிடிச்சு சொல்றாரு, நீ வேற புறஜாதி எவ்வளவுகிட்டையும் போகக்கூடாது, நீ யார்கிட்ட போகணும்? இஸ்ரவேலருக்காக நான் வந்தேன், யூதர்களுக்காக நான் பூமிக்கு வந்தேன். இந்த யூதர்களோ என்னை விசுவாசிக்கவில்லை, ஆனா நியாயப்பிரமாணம் கட்டளைன்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு என்ன செய்யறாங்க? அப்படி சபைக்கு வந்து அப்படி காணிக்க போடுறது, இந்த 10 கட்டளையை சொல்லுகிறது. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரியா என்னது ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னது கட்டளைகள் எல்லாம் சொல்றது. 10 கட்டளை சொன்னோன்னு அவனுக்கு என்னது பள்ளத்துக்கு போற மாதிரி நினைப்பு. யாருக்கு ஆடையாவது முடிச்சு வெட்டி பணி செலுத்திட்டு ஓடுறது. அதுதான் இயேசு சாட்டை எடுத்து அடிச்சாரு சபையில வந்து. காரணம் என்ன? ஆமா, என்னது? யாரு? தேவனுடைய என்னது தகப்பனுடைய ஆலயத்தை, இல்லத்தை போறார். பிரசங்கம் பண்ண போனா ஜனங்கள் எல்லாம் நெருக்கிட்டு புட்டி உட்கார்ந்துருக்காங்க. பின்னுக்கு பார்த்தா ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டுகிட்டே இருக்கு. டக்குனு பிரசங்கத்தை முடிச்சுட்டு பதிய செலுத்துங்களா, அங்க போகணும், வியாபாரம் பண்ணணும். கோழி கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும். அதனால என்ன செய்யணும்? உடனே என்ன செய்யணும்? விற்பனை நடக்கணும். வந்தால் சாட்டு எடுத்து கட்டி வியாபாரம் பண்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சில சபைகளுக்கு போனால் CD அப்படின்னு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமே, அது வியாபார ஸ்தலம் அல்ல. ஆமே, வாசிக்க நான் முடிச்சிருவோம். நான் எங்கேயுமே பார்க்கல. எப்படி இருக்கும் இன்னை வரைக்கும்? இஸ்ரவேலை பார்த்து நம்ம இஸ்ரவேலுக்காக ரட்சிக்கப்படணும் ஏன் ஜெபிக்க சொல்லி ரோமர் 10:1 சொல்லுன்னா இன்னமும் எப்படி இருக்கிறாங்க? கடினமாக தான் இருக்கிறாங்க. நான் கடந்த நாட்கள் தியானித்து பார்த்தேன். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்குனவர்கள், உண்டாக்கின படைத்தவர் தேவனாக இருந்தாலும் அந்த படைப்பை வெளியே கொண்டு வந்தவர்கள் யூதர்கள். ஆமா இல்லையா? அது என்னது? ரேடியோ கண்டுபிடித்திருக்கலாம், மின்சாரத்தை கண்டுபிடித்திருக்கலாம், எலக்ட்ரானிக்கல். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? வேதத்தை வாசித்து, வேதத்தில் உள்ள நுட்பமாய் வாசித்து கண்டு அறிந்து அதன் மூலம் தான் இவைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க? கண்டுபிடித்தார்களே. நான் கேட்கிறேன், அந்த யூதர்கள் மேசியாவாகிய இயேசுவை கண்டார்களா? அதுதான் கேள்வி. ஆமாவே, பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகம் அவர்களுக்கு புரியும். ஆமாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை சரிகிற பிரகாரமாக நீயும் நானும் கண்டு அனுபவித்திருக்கிறோம். ஆமாவே. ஆகவேதான் அவர் தைரியமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமாவே. யோசித்து பாருங்க, திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் ஒரே ஒரு மனுஷன் விசுவாசம் போதும். ஆமே, பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும். ஆமாவே. இந்த 120 விசுவாசம் என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இயேசு என்னத்துக்கு வந்திருக்கிறாரு? பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி. உன்னை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறான்? பரலோகத்திலே சந்தோஷத்தை உண்டாக்கும்படி. அப்ப நீ பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணாதபடி வீட்டுக்குள்ள சிக்கனை வாங்கி சமைச்சுக்கிட்டு நீனும் குடும்பமும் கர்த்தரே செய்வோம் சொல்லி பானையில கையை போட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்கும் அந்த ஒரு வாசிங்களா? சொல்றேன் வந்து நிக்கிறீங்க பின்னுக்கு நம்ம இடியாப்பம் சாப்பிட்டு ஓடும், நம்ம இட்லி போய் சொல்லி சாப்பிட்டு ஓடும். ஆமா இல்லையா? அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்குள் திரும்பின பொழுது எங்க அந்த போன் எடுங்களேன், வீடியோ காலில் காட்டுங்க. வீடியோ கால் அவன் பேர் தம்பியா? அப்படியா? சொல்லுங்க பிள்ளைங்களா. ஏசு இங்க நிற்கிறார், வார்த்தை போய் சொல்லுவாங்க. வார்த்தை நிற்கிறது, வார்த்தை செயல்படுகிறது. ஆமா இல்லையா? அவர் செயல்படுவதற்கு யார் தேவை? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாரு? யூ ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீங்க தான் அது என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கிறீங்க. வாசிங்க.
மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 10லிருந்து வாசிச்சு எப்படி முடிப்போம். இயேசு இதை கேட்டு மகன் எடுத்துக்கலாம். எதுனா 8 10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். சொல்லுங்க, நான் செய்கிற காரியம் என் ஆண்டவருக்கு, அவர் செய்கிற காரியம் எனக்கு பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். உன்னை என்னையும் அவர் பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கி இருக்கிறபடினால நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து என்ன செய்வார் ஆண்டவர்? ஆச்சரியம். நீ அடி, உனக்கு படிக்கவே தெரியாது, எப்படி பைபிள் வாசிக்கிற? உனக்கு பாட்டே வராத, எப்படி பாடுற? ஆச்சரியம். என் பிள்ளை அமவே இல்லையா? உங்க படிக்காத பிள்ளைங்க ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு வந்து காட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஆச்சரியப்படும். நீயா 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 நீ பாஸ் பண்ணிட்டியா? எப்படி பார்த்தடிச்சியா? விட்டு பண்ணு போனியா? அதுதானே தாய் தேவோட நம்பிக்கை. நம்ம புள்ள படிக்கணும் நம்பவே மாட்டான். மற்றவங்க சொல்ல நம்ம புள்ள படிக்கிறது வீட்டில் டிவி தான் பாருங்க. எண்ணம் எல்லாம் சவுளுடைய எண்ணம். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தாவியுடைய எண்ணத்துக்குள் வாங்க. இன்னைக்கு போய் முடிஞ்சாங்க தியானிங்க, இந்த சங்கீதம் பண்ணுங்க. அவசியமாக ஆச்சரியப்படுறார். சொல்லுங்க, இந்த காரியத்தை என்னுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமா, நான் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு விசுவாசம் வரவே முடியாது. ஆமாவே இல்லையா? உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்க சிரிச்சுட்டு பேசுறீங்க. இல்லை, ஆண்டவர் உன் பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன். குரானை சொல்லுங்க. இங்க பாரு, பொய் சொல்லல. நான் யாரு? நான் பொய் சொல்றதுக்கு மனிதன் அல்ல. அபாவ இல்லையா? உண்மையை தான் சொல்றேன், வேதனையில தான் சொல்றேன். நான் வந்தது உங்களுக்கு தான், உங்க விஷயம் தான் அனுப்புனாங்க. மோசை கிடந்து புடம்புனாரு பார்த்தீங்களா? அந்த 6 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இயேசுக்கும். என்ன சார், இந்த வாரம் கூட்டம் நடத்துவோமா? எப்படி இருக்கும்? வீடு இருக்கு, ஆனால் வீட்டில் விளக்கு இருக்கு, ஆனால் வேலை. ஐயோ, இன்னைக்கு வீட்டு கூட்டத்துக்கு போயிட்டு வேணா அது இட்லி, உங்கள் இட்லியும் வேணாம், உங்களுக்கு பலகாரம் வேணாம். ஆமாவே இல்லையா? வீட்டை திறந்து கொடு. உன் வீட்டில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் போகட்டும். அந்த 100 பார்க்கணும். என் வீட்டில் ஒரு பெரிய சாபம் ஒன்று இருக்கு, என்ன செய்யணும்? இயேசுவை கூப்பிடுங்க, அந்த சாபம் போகணும். மரண வீடு எத்தனை வீட்டுகள் நடக்க போகுது யாருக்கு தெரியும்? வாங்க, கடவுளை பற்றி கொள்ளுங்கள், வசனத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசத்தினாலே ஆமென். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு பின்னுக்கு போறாங்க. நீங்களாம் என்னது அப்படியே தெரியக்கூடாது. என்ன நினைக்கணும்? தெரியுது அவருக்கு. இவங்க ஊழியம் செய்ய வரல. யாரு? இந்த யாரு யூதர்கள் என்ன செய்யல? இந்த பாஸ்டர்மாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்மாரு, இவங்கெல்லாம் எங்க சில ஊழியக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு போற நேரம் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. இதுவே தின்னுக்கிட்டே தெரியுமா? போறவங்க என்னது மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு கடற்கரையெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே வைத்து தள்ளிட்டு திரிவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் அந்த ஊழியக்காரன் நல்லவர், ஆனா கூட்டிட்டு வர்றதெல்லாம் எரும மாடுகளாட்டு தின்னுட்டு கடனை வச்சுட்டு போயிடுங்க. அது பேரை சொல்றது. நாங்க குமாரையாவுக்கு ஊழியக்காரன், குமாரையாவுக்கு செய்யற மாதிரி தான் உங்களுக்கு செய்யணும். ஆமாவே இல்லையா? இது குமாரையோட பேரை என்னது? தாரா கழிச்சுக்கோங்க. ஆமாவே. ஆகவே இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி, ஏய் நமக்குள்ள உனக்குள்ள எனக்குள்ள சொல்லுகிறார். இதை நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொல்லுங்க. இறங்கி அடிப்பேன். சொல்லுங்க. ஏய் நீ இஸ்ரேல் என்ன செய்ய மாட்டேன், நீ வரலையோ ஆனா ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா, all over the countries, ஏசியன், யூரோப்பியன், வேற என்னது மிடில் கண்ட்ரிஸ், அதான் சொல்ற. வாசிவே அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு ரகசியங்கள். அநேக நினைச்சுவாங்க வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து என்ன செய்வாங்க? எங்க வருவாங்க? இங்க இருந்து போறது இஸ்ரேலுக்கு போறது. என் காலம் பட்டான பல்லவத்துக்கு போயிடும். இஸ்ரேல போய் ஞானசான், ஏய் அங்க சரி வராது, அவனே அங்க அப்படிதான் இருக்கிறான். ஆமாவே இல்லையா? நீ பல்லோக ராஜ்யத்துக்குரியவன். ஆமாவே இல்லையா? பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதோடு பரலோகத்துல ஆபிரகாம் யாருன்னு தெரியாது,
ஈசாக்கு யான் அவங்களோட நம்மளும் போயிட்டு உட்காந்துருக்கோமா, இங்கே செத்த போன மாதிரி இப்படியே உட்காந்துருக்கோம். நான் யாராவது போறேன்னா நீங்களாம் போகவே மாட்டீங்க போல இருக்கு. ஆமாம் இல்லையா? அந்த விசுவாசம் வரணும். அவர் சொல்றாரு, நான் தான் ஆபிரகாம். அவரும் ஐயாவா? நீங்களா ஐயா? நீங்களா? உங்களோட விசுவாசம் தான் எங்களை கொண்டு வந்துச்சு. ஆமாவே இல்லையா? சில ஊழியக்காரங்களை போய் படம் பிடிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது. ஆமே, நீ பரலோகத்துல ஆபிரகாமோடு உட்கார போற, ஈசாக்கோடு உட்கார போற, யாக்கோபோடு உட்கார போற. ஆமாவே இல்ல? பந்தியில, யூதருடைய பந்தியில உட்கார முடியாது. நம்மளாம் துரத்தி விட்டுருவான். போ அப்படின்றான். இந்த நூற்றுக்கதிபதி சொன்ன மாதிரி போ அப்படின்றான். பல்லுன்னு விடுவாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் நீங்கள் ஆபிரகாம், தேவனுக்கு பிரியமான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களெல்லாம் எப்படி ஆசாரியர்கள், அவங்களாம் எப்படி? ஆபிரகாம் யாரு? என்னமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் யாரு? அவனுடைய வேலைக்காரன் என்ன சொல்றான்? சொல்லி தொலைவில்லை. செல்வ சீமான், செல்வ சீமான் கிட்ட கூட போக முடியாது. அவன் போட்டிருக்கிற ஆமே ஆமே உடைகள் எப்படி இருக்கும்? போயிட்டு உட்கார சொன்ன நீங்களா அப்படி உட்காருவீங்க. ஆமாவே இல்லையா? ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? முதல் ஆமே ஆமா யாரு? எபிரேயன். யாக்கோபு யாரு? எனக்கு பேர் உள்ள. நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு என்ன செய்வீங்க? ஆமாவே இல்லையா? உட்காருவீங்களா? சொல்லுங்களே, வாயில் என்ன குட்டா இருக்கு? ராஜ்யத்தின் புத்திரரோ, ராஜ்யத்தின் புத்திரராகிய இஸ்ரவேலரோ, யூதர்களோ, இப்ப தெரியுதா உங்க ரட்சிப்பு? அவர்களுக்கே அப்படி, ஒளிவ மரத்துக்கே அப்படி. காட்டு ஒளிவ மரம் அப்படி ஒட்டி தான் இருக்கு. கொஞ்சம் அப்படின்னா பசங்கன்னு விழுந்துடும். அப்போ நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்று இருக்கிறோம். அம்மாவே இல்லை? இன்னும் சும்மா சாரியை தலையில போத்திக்கிட்டு விசுவாசி சொல்லுங்களா? ராஜ்யத்துக்கு வேற எப்படி இருக்கும் பிள்ளை? உன் பிள்ளைய நீ படிக்க வச்சு ஆமை பெரிய ஆளா டாக்டரா மாற்றணும் அப்படின்லாம் நினைக்கிற. ஆனால் அவன் குடிச்சு வெடிச்சு பாவத்தில் இருக்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் வந்து ஆன்டி நான் டாக்டர் ஆகிட்டேன், எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் இல்லையா? ஆண்டவர் சும்மா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படி இருக்கும்? ரத்த சம்பந்தம் சொல்லுங்க பிள்ளைங்களா. ரத்த சம்பந்தமாக தானே வந்தாரு, யூத வம்சத்தில் தானே வந்தாரு. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது உங்களை என்ன யோசிங்க. நம்ம வீடுகளில் நடக்கிற சம்பவத்தை யோசிங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன நிலையில இருக்கணும்? நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ, சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்கன்னா புறம்பே தள்ளப்படுறாங்க. அப்போ எப்படி மோசே வந்து கத்தரி மலையில போய் 40 நாட்கள் இருந்து எழுதிட்டு வந்த பிரமாணத்தை கட்டளைகளையும் என்ன செய்தார்கள்? கை கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள். வார்த்தை கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. உன்னை என்னை ஆவியினால் உயிர்ப்பித்து வைக்கிறது. இதெல்லாம் சும்மா நினைக்கக்கூடாது. ஆவியின் அபிஷேகம் அப்படி படபட கையை தட்டுறது, கொபர இதெல்லாம் சும்மா நமக்கு வெளிவேசம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஒரு விஷயமா இப்போ சில காரியங்களை செய்கிறோம். என்னென்னலாம் கேட்குறாங்க தெரியுமா? என்னென்னமோ கேட்குறாங்க. நமக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கணுமா, அது இருக்கணுமா, இப்படி இருக்கணுமானா இந்த உலகத்திலே ஒரு சில சம்பவங்களுக்கு எப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதா இருந்தால் அங்கே என்னது காபிரியெல்லாம் என்ன செய்வாங்க? முதல் நீங்கள் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. காபிரியலை தாண்டி மீகாவலை தாண்டி அப்புறம் தான் என்ன செய்யணும்? இயேசு இடத்துல போகணும். ஆமாம், இவங்களே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓ அம்மாவே இல்லையா? என்ன தகுதியாக இயேசுவை பார்க்க வரீங்க? ஓ அம்மாவே இல்லையா? சிரிக்கிறதல்ல. வாசிங்களேன். ராஜ்யத்தின் புத்திரரோ, யோசித்து பாருங்களேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கு? அப்படியே நம்ம வந்துட்டு போனால் அதுக்கு வருங்க, கதறு, அழு, பிள்ளைகளுக்காக மனசு விட்டு அழு, அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்காக அழுங்க. அப்போ சரி உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பி வருவாங்க. ஆமாம்,
இவன் ராஜ்யத்தின் புத்திரர். ஐயோ, தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாகிய யூதர்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னா, அவர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு, பிசாசுக்கு அனுமதிக்கப்பட்ட இங்க அந்த பாதாளத்துக்கு, அந்த நரகத்துக்கு என் ஜனங்கள் போறதுக்காக நீ பெத்த 9 மாசம் 10 மாசம் வயிற்றுல வச்சுக்கிட்டு நீ சாப்பிட முடியாம வாந்தி எடுத்துக்கிட்டு சாம்பலை தின்னுட்டு உருண்டு பிறண்டுக்கிட்டு ரோட்டில் நடந்த துணியெல்லாம் சுற்றிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு. அங்கே நேசுமார் உன்னை பிடிச்சி திட்டு இப்படி படு அப்படி படு, என்ன கத்துற, பேசாம இரு, பிறக்கிறவனுக்கு பேசாம இரு, கையை பிடி காலை பிடி. பரிசுத்தாவியான பேசுகிறார். இதுக்கா பாதாளத்துக்கு போடுறது, அது நீ பேசாம அங்கேயே சிஸ்டர் நஞ்சை கொடுக்க, நானும் என் பிள்ளை சுட்டு போன செத்து. ஆமாவே இல்லையா? தேவன் அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த கால வேளையில் கற்ப வேதனைப்படுகிறோம். சபைக்கு வர்றது வராமல் இருக்கிறது, போகிறது போகாமல் இருக்கிறது. இது என்ன பேலஸா? நினைச்ச நேரம் வர்றது, நினைச்ச நேரம் வீட்டில் ஒன்றுனோட அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது நடக்காது. வாசி முடிச்சுட்டேன். சொல்லிட்டு ஹலோ, இப்ப பாருங்க என்னது என்ன நடக்குது. அப்ப மன திருமணம் இயேசு என்ன செஞ்சாரு? நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு வந்தாரு. யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு நாம கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் அவர் வந்துடுவாங்க. பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு அழகா இருக்கு சொல்ல. இப்பதான் நான் பார்க்கிறேன். பின்பு இயேசு உளைச்சல் உடைஞ்சு போயிட்டார். நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஐயோ, உங்களுக்காக வந்து இவ்வளவு போராட போற, இன்னமும் இது முடியாதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்துக்குள்ளாய் கல்வாரிக்குள் கடந்து போனார். இந்த நேரத்திலேயாவது இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்காக தான் நான் மரிக்கிறேன், உனக்காக தான் நான் உயிர் தெள்ள போறேன், உனக்காக தான் நான் மீண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி அதான் கடைசி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செஞ்சாரு? தன்னை அர்ப்பணித்தார். உனக்காக எனக்காக அல்ல, தன் ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆமா இல்லையா? ஆனால் நீனும் நானும் பாக்கியவான்கள், அவருடைய அரவணைப்புரை நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆமா இல்லையா? ஆகவே தான் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி பார்க்க எப்படி இருக்கும். ஆமே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆமே. ஒரு புறஜாதி மனுஷன் வந்து விசுவாசத்தில் ஆமாம். இப்போ நீங்கள் வர்றீங்க, அது இயேசுவை பார்க்க வர்ற நேரம் இல்லை, ஒரு ஊழியக்காரனை பார்க்க வரீங்க, எங்கள் ஒரு சபைக்கு வாருங்க, நீங்கள் ஒதுக்கப்படுங்க, நீங்களாங்க அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? நான் தானே இந்த சபைக்கு வந்து, நான் தானே ஜெபிக்க, இந்த சபையை நான் தானே கட்டினேன், நான் தானே சபைக்கு எல்லாம் உதவி செஞ்சேன், ஆமாம் எல்லாம் பண்ணினேன். ஆனால் என்ன செய்யலை? நான் இயேசுவை பற்றி கொள்ளவில்லை, ஊழியக்காரனை பற்றி கொண்டேன், ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சேன், ஊழியக்காரனை சிரிப்பை பார்த்தேன், ஊழியக்காரனோடு இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக நினைச்சேன். ஆனால் இயேசுடைய கண்களிலே வருகிற கண்ணீரை நான் பார்க்கவில்லை, அவருடைய இருதயத்திற்கு வேதனை நான் அறியவில்லை. நான் உலக பிரகாரமாக இப்படியே வாழ்ந்துட்டு போகலாம்னு நினைச்சேன் அப்படின்னு தான் சொல்றாரு இயேசு. அப்படியே தலக்குஞ்சு நிற்கிறார். தெரியுதா? இந்த பிரஜாதி மனித நூற்றுக்கு அதிபதிக்கு முன்பதாக இயேசு என்ன செய்கிறாரு? வெக்கம். உன் புள்ள குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிற இன்னொரு பிள்ளைக்கு நீ வந்து கை கொடுத்து பிளஸ் பண்ணி நீ போமா? நீ டாக்டராக இருக்க, நீ இன்ஜினியர் சொன்ன வெக்கம். உன் சமுதாயத்துக்கு வெக்கம், உனக்கு வெக்கம், நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தது வெக்கம், சபைக்கு வெக்கம், உன்னை நடத்தின ஊழியக்காரனுக்கு வெக்கம். ஒரு ஜனம் என்ன சொல்லும்? போனீங்க பைபிளை தூக்கிட்டு போனீங்க, உன் பிள்ளைங்க எப்படி இருக்கு, ஏன் உன் புருஷன் எப்படி இருக்கிறான், நீங்கள் சத்தியத்தை கேட்கல, ஊழியக்காரன் வாயை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அவர் வாயில் வடை சுட்டு போயிட்டாரு. வாசி, நீ போகலாம், நீ போகலாம் சொல்றாரு. பிரதர், நீங்க போகலாம். கேப்பிட்டா விசுவாசம் என்னது? விசுவாசம் என்னது? வசனம் என்ன? விசுவாசம் என்னது? அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசம் முடிச்சுட்டேன். விசுவாசம் என்ன? விசுவாசம் என்னது? என்னது? உயிரடைய செய்கிறது. ஒரு மரணத்திலிருந்து ஒரு ஆத்மாவை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கிறது, குணமாக்குறது. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம். இந்த விசுவாசத்தை பார்க்க ஆண்டவர் அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாரு? என்ன செய்வார்? ஆமாவே இல்லையா? சந்தோஷப்பட்டுப்பாரு இல்லையா? சொல்லுங்க பிள்ளைங்களா. அத்தனை தேடி திடீர் நீங்கள் அப்படியே தேடி போறீங்க, ஏதோ ஒன்று காண்டு போறீங்க, சும்மா அப்படியே ஒரு வீட்டிலேருந்து நினச்சிட்டே போவீங்க.
ஆமாம், ஈஸ்டருக்கு பச்சை கலர் சாரி வாங்கணும் போயிட்டே இருக்கீங்க. அப்படியே போகிறோம், எங்கள் சரவணா ஏதோ ஏதோ போகிறீங்க, கண்டா என்ன ஆகும்? ஆண்டவர் எனக்கு காட்டிட்டார் பச்சை சாரி. பச்சை சாரி ஆண்டவர் தானே சொன்னார், காவிது என்னது, அதனால பச்சை சாரி. இந்த பச்சை சாரி கட்டிட்டு வந்தா காரியமே சபாவில் இந்த சபைக்கு அது சரி வராது. நீ பச்சையாக இருக்க வேண்டும். அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தில் பச்சை ஒளிவு மரக்கன்றை போல இருந்தது. ஆமாவே இல்லையா? ஆசிங்கமாக பொண்ணு இருந்துச்சு, பொருள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் விட விசுவாசம் மேலோகினபடினால தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். ஆமாவே இல்லையா? இயேசு என்ன செய்கிறார்? அவனை சந்திக்கிறான் என்று. அப்போ பாவத்தோடு அவர் என்ன செய்ய முடியாது நம்ம. ஆமாம், ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தரிசிக்க முடியாது. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியாக. பாருங்க, என்ன என்ன விசுவாசம், என்ன விசுவாசம்? என்னுடைய பிரியமான வேலைக்காரன் சுகமாயிடுச்சு. என்ன விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சுகமாக்க போறார், சொல்லுங்க. பிரச்சனை உங்களுக்கு நீக்க போறார், சொல்லுங்க. நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, வாய்க்குள்ள சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? ஏன்னா இயேசு பேசுகிறார் பாருங்க. பின்பு இயேசு ஆமே யூத ஜனங்கள்லாம் அப்படி நிற்கிறாங்க, எல்லாரையும் ஒதுக்கி விட்டு சொல்றாரு. அவனை கூப்பிட்டு சொல்றாரு அதிபதி நோக்கி, நீ போங்க, நீங்க என்ன செய்யணும்? நீங்க போங்க பிரதர், உங்க விசுவாசத்தின்படி என்ன செய்தேன்? நீங்க என்ன விஷயமா வந்தீங்களோ விஷயம் சக்சஸ் சொல்லுங்க, சக்சஸ் சொல்லுங்க. அந்த நாளிகையில் அவ்வளோ சொல்லுங்க, நாளிகை நேரங்கள் நிமிஷங்கள் விடக்கூடாது. கர்த்தர் அந்த வாயிலிருந்து வார்த்தை வர்ற நேரமே என்னது? மரணம் ஜீவனானது. எலும்பி நின்று சொல்றாங்க. வார்த்தையை சார்ந்திருந்தான், ஆகவே அற்புதம் செய்தான். வார்த்தையை சார்ந்திருப்பாயாக, வார்த்தையை விசுவாசிப்பாயாக. சுகத்தை அனுப்புகிறார், சுகத்தை அனுப்புகிறார். கர்த்தர் இயேசு வேலைக்காரனை பார்க்கவில்லை. விசுவாசம் இயேசுவை அவர் வீட்டு வரைக்கும் கொண்டு சென்றது. நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? மீதிலே இருக்கிறதா? சபையோடு முடிந்து விடுகிறதா? சபையை கட்டினான் நூற்றுக்கு அதிபதி, ஆலயத்தை கட்டினான் நூற்றுக்கு அதிபதி. ஆனால் அவன் ஆலயத்துக்கு போகவில்லை. ஆனால் ஆலயமாகிய கிறிஸ்துவை சந்தித்தான். நாம் ஆலயக்கு வருகிற நாங்கள் இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம், நாங்கள் எங்கே அழைக்கப்பட்டோம், நாங்கள் எங்கே போக போகிறோம் என்றுதான் கேள்விக்கு ஒப்புக் கொடுப்போம். சங்கீதத்தில் அவரை பிடித்து தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறான் என்றால் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை, உன்னை என்னை குறித்து இயேசு நாம் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை, வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வருவார்கள், ஆனால் ராஜ்யத்தின் ஜனங்களோ எங்கே போவார்கள் என்று சொல்லி அவர் இன்றைக்கு ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறார். இதே ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் கேட்கிறார். இதே ராஜ்யத்தின் பிள்ளையாக இருந்தால் தேவராஜ்யத்தை தேட வேண்டும். ஒருவேளை தேவராஜ்யத்தின் பிள்ளைகளை போல நாம் இருந்தால் பிற்காலத்தில் முந்தினோர் பிந்தினோராவார்கள், பிந்தினோர் முந்தினோராவார்கள் சொல்லப்படுகிறது. அங்காவின் ஜீவத்தை கட்டி எழுப்புவோம். பிரதான மனுஷனுடைய விசுவாசத்தினாலே ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறினார்.
ஆகவே இவருடைய ஜனங்களுடைய விசுவாசத்தை விட புறஜாதி ஜனங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவன் அவன் அவர் ஏற்றுக்கொண்டார், ஆச்சரியப்பட்டார். மிகவும் என் விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.